நான் சொன்ன ஒரு முக்கியமான டிப்ஸு இதுதான். ஒரு பிஞ்சு சோடா உப்பை தயிரில் கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை சேர்க்கறதுனால மைசூர் பாகு ரொம்ப சாஃப்டாக வரும். பாகு பதம் சரியாக எடுக்கலைன்னா கூட மைசூர் பாகு கல் மாதிரி வராது. கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து கெட்டியானதும் மீதம் இருக்கிற அரை கப் நெய்யையும் உருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு ஒவ்வொரு தடவையும் நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம்தான் அடுத்த நெய்யை ஊற்றணும். பிகினர்ஸாக இருந்தால் கூட ஒருத்தங்களை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற எல்லா நெய்யையுமே ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு கப் நெய் தான் எடுத்திருக்கோம், அதனால் அதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மைசூர் பாகை அடுப்பில்